வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு செம்ம ஃபன்னாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பமியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமாக வம்பிழுக்க போகிறேன்னு சொல்லலாம். இந்த வம்பிழுக்கிறதுக்கு நேற்று நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் பயங்கரமான ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சுருக்கேன். நேற்று நைட்டு வந்துட்டு நாங்கள் கேலிக்கட் வந்தோம். ஸோ வந்து வீட்டில் வந்து உட்கார்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்லி பமியை வந்துட்டு கடுப்பேற்றி வச்சிருக்கேன். ஸோ என்னோட பழைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் பமிக்கு தெரியும். அதில் ஒரு பேரை சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னா பமி பயங்கரமாக கோவப்படுவா. அந்த ஒரு பேரை வந்துட்டு இன்னைக்கு சொல்லி பமியை கடுப்பேற்ற போகிறோம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா பமியவே நம்ம அந்த பேரை வச்சு தான் கூப்பிட போகிறோம். ஓகேவா? எந்த மாதிரி வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம், எனக்கு பயங்கரமாக வந்துட்டு அடிவிலகு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ ஏறணும்னே vlog-ஆ? இங்கே வந்து இங்கே கேரளாவில் வந்துட்டு vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? ஆமாம், அதனால தான் ஏறணுன்னே ஒரு vlog. ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாங்களா? அப்புறம் ஒரு ஃபலூடா சாப்பிடலாமா? ஓகே, சாப்பிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? தொப்ப தெரியுதுங்கிறதுக்காக சீட் பெல்ட் இல்லாத ஒரு காரை அவனால கண்டுபிடிப்பாங்க. அது இல்லடா, ட்ரெஸ் இப்படி தூக்கிட்டு நிக்குது, போடுறப்ப நம்ம அதை கவனிக்க மாட்டோம்ல. இப்போ பமிக்கு என்னன்னா எல்லாரும் வந்துட்டு கேமரால பமியை குண்டா பார்த்து பழகிட்டீங்க, சரிங்களா? அவ முன்னாடி வந்துட்டு பாக்குறப்ப பமி என்ன பமி இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பமிக்கு ரொம்ப சங்கடமாகுது. நான் எங்க குண்டா இருந்தேன், அது நான் இல்லைங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அங்க அழுகுறா. நான் இல்லைங்க இல்ல, வீடியோல வர்றது நான் தான். ஆனா அந்த குண்டா பார்த்த பமி நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கதறா பமி. கதறல்ஸ் தானே நீங்க? ஆமா, கதறல், தாத்தா கதறல்ஸ். ஒரு பொன்பாரா எப்படி நிக்குது. இது வெடிச்சா உங்க வீடு அவுட் இல்லையா? அல்ல வெடிக்காது, ஏன் வெடிக்கணுமா? இங்க இந்த ஊருக்காரங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மலை இருக்கு, ஓகேவா? அந்த மலை வந்துட்டு வெடிச்சது அப்படின்னா மொத்தமா வந்துட்டு இந்த ஊரே அவுட் ஆயிருமாமா ஃபுல்லா. அந்த மலையிலிருந்து வந்து விழுகிற கல்லு, இவங்க அப்பா வேற வெளியே உட்காந்துட்டு இருப்பாரா, மேலே கீழே விழுந்துச்சு என்ன பண்றது? ஏன் ப்ரோ காமெடியா சொல்ற? ஏதாவது ஆகட்டும், அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். நீ இதோ உடச்சு விட்டேன்னு சொல்லிடுவேன் நான். பொன்பாரா எனக்கு இதுதான் வேலை. போயிட்டு பொன்பாறை கீழே திரிய பத்து வச்சு கொடுத்துறது தான் என் வேலை. இது எவ்வளவு பெரிய மலை அது. எங்க போறோம்? நீங்க தானே கலந்தன்ஸ் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொன்னீங்க. கலந்தன்ஸ் போறோம்? ஆமாம், சாப்பிடலாம். பார்க்கலாம். என்ன பார்க்கறேன்? என்னாச்சு? இன்னும் அந்த நினைப்பாதான் இருக்க. என்னது நினைப்படி? தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? எனக்கு கலந்தன்ஸ் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொன்னேன். வா போலாம். உன் கூட உட்கார்ந்து இருக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. அவ பேர் என்ன? அவ பேர் என்ன? 4 லெட்டர் வருங்க. பேர் என்ன? பமி. பமி. இப்ப சொன்ன பேரு பமி. வா போயிட்டு பதிலா கைமா தான் சாப்பிடுன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட போற? கைமா. அங்கே பாரு. யாரு? அங்க பாரு ஒரு போர்டு. இந்த போர்டுல என்ன பேரு பாத்தியா? ஒரு பேர் எழுதி இருக்காங்க. பார்க்கலையா? பார்த்துக்கோ. இதெல்லாம் பாத்துறாத, சரியா? என் வாயில இருந்து எப்போ உழுகும் ஏதாவது ஒரு வார்த்தை, அப்போ கேட்சப் பண்ணலாம். விழுகிற வார்த்தை கரெக்டா இருந்தா பிரச்சனை இல்ல. இந்த பழைய பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ உட்கார்ந்து. அது நியூ நேம். அது உன் பேர் புது பேர் தானே? என் பேரு புது பேர் தான். வேற எங்க புது பேர்? 30 வருஷம் பழசாயிடுச்சுல. உனக்கு 30 தொட்டல நீ. 28. உனக்கு 28 நினைச்சேன் நானு. ரொம்ப பண்றேன், வேண்டாம். ஸ்டாப் சுயல். ஐயே, மண்ணை நிப்பாட்ட சொல்லல பைத்தியம். நீ பேசுறத நிப்பாட்டுன்னு சொன்ன. நீ 2 தடவை ஸ்டாப்னு சொன்னால உனக்கு ஏதோ டாய்லெட் போகணும் போல இருக்குன்னு சொல்லி ஓரம் கட்டினேன் நானு. இப்பதானே வீட்டுல இருந்து கிளம்புனேன், உடனே டாய்லெட்
போடுவாங்களா? நீதான் சுகர் பேஷண்ட் ஆச்சு. ஐயா எனக்கு சுகர் இப்ப பாரு, இனி அது வந்து கிளப்பி விட்டுரு. எனக்கு சுகர் எல்லாம் இல்ல. என்னடா நீ ஃபுல்லா என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்க நீ? எப்படி உனக்கு பிபி இருக்கு அந்த மாதிரியா? ஆமா, இவனுக்கு தான் இப்பவே பிரஷர் இருக்கு. எனக்கு அதே மாதிரி இந்த ட்ரெஸ் வாங்கி தந்தா நல்லா இருக்கும். யாருக்கு? வேற யாருக்கு? உனக்கு தான். வேற யாருக்கு? இல்ல வந்ததுல 2 டைம் நோட் பண்ணிட்டேன். சரி கண்டுக்காம போவோம். உனக்கு வேண்டாமா அப்போ ட்ரெஸ் வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லு. நீ ட்ரெஸ் என்கிட்ட இருக்கு, போதும். இருக்கிறது போதும். போதும்ல. அப்புறம் நான் ஆமான்னு சொல்லுவேன். ஏன் போன மாசம் தானே 2 ட்ரெஸ் வாங்கினேன்னு கேட்பேன். இதுதான் உண்மை. நீ ஆமான்னு சொல்றது ஆமான்னு சொல்றதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. நம்ம ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இன்னைக்கு வாங்கி தரோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி கொடுத்துட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? இது காமனா நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்றேன். எல்லா பசங்களுக்கும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும், வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எங்கேயாச்சும் போகலாம் ரெடி ஆகும்னு சொல்றப்போ ஒரு புலம்பல் வரும் பார்க்கணும். என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, இருக்கிற ட்ரெஸ் எத்தனை தடவை போடுறது, இந்த ட்ரெஸ் எல்லாம் எவனாவது போடுவானா பாரு எப்படி சுருங்கிருச்சு. அப்போ நான் சொல்லுவேன், ப்ரோ நம்ம கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ இதேவது இருக்கே போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட எங்க ட்ரெஸ் இருக்கு அப்படிம்பாங்க. ப்ரோ நான் காமனா சொல்றேன். நானும் காமனா ஒன்னு சொல்றேன். கேர்ள்ஸுக்கும் ஜஸ்டிஸ். காமனா சொல்ல போறியா? பசங்களுக்கு ஒரு ஷர்ட்டும் அந்த ஒரு 4 ஷர்ட்டுக்கு ஒரு பேண்டே போதும் மேட்ச் பண்றதுக்கு. ஆனா கேர்ள்ஸுக்கு அப்படி இல்ல. மேட்சிங்கான ஷாலு, பேண்ட், டாப் எல்லாம் போட்டாதான் நீட்டா இருக்கும். இல்லன்னா பிச்சைக்காரி மாதிரி இருக்கும். நீயே சொல்லுவீல, இன்னும் பேண்ட் ஒரு கலரு, ஷால் ஒரு கலரு, பிச்சைக்காரி மாதிரி இருக்கு அப்படின்னு. எந்த பிச்சைக்காரி வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட் ஒரு கலரு, ஷால் ஒரு கலரு என்ன சொல்லுவேன்? நான் அந்த மாதிரி வேர்ட்ஸ் அவங்க எல்லாம் கௌரவமா இருக்கிறவங்க பிச்சைக்காரங்களாம். நம்மளாம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம்ப்பா. ஓகே, ட்ரெஸ் வேணுமா வேண்டாமா? நான் இப்போ எனக்கு உண்மை வேண்டாம். எனக்கு இப்போ அந்த பலூடா ஒன்றும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி வாங்க, சம்னா வாங்கி தரேன். போயிட்டு சும்மா எனக்கு நேத்துல இருந்து நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. எனக்கு தெரியல, உன் போன் எடுத்து செக் பண்ணாதான் தெரியும். இன்னும் அவன் நினைப்புலதான் இருக்க நீ இல்ல. அப்புறம் எப்படி திடீர்னு அந்த பேரு வருது சொல்லு. என்ன பேர் வருது? நான் பம்மி பம்மி தான் கூப்பிட்டு இருக்கேன். நீ நல்லா கூப்பிடல. நீ நைட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீல, நீ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தியோ? உள் மனசுல ஏதாவது இருந்தா மட்டும் தான் வெளியே வரும். நமக்கு உள் மனசுல அப்ப என்னமோ இருக்காது. நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு ஜென்யூனான கை. நானு ஜென்யூனான கை. அது நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நான் கை தானே சொன்னேன். யாருக்கு தெரியும் என்னத்த சொன்னது? நமக்கு இது அப்பப்ப ஏதோ சொல்றேன் நானு, மறந்து போகுதா? எனக்கு ஏதோ கெயின் சொன்ன மாதிரி. மறவி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு உனக்கு. குறும் ஜாஸ்தி அப்பாக்கு. சொல்றது அப்பா கொஞ்சம் குறும் ஜாஸ்தி. அதே மாதிரிதான் அப்பா கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப மம்மி கிட்ட அடி வாங்குவேன்னு தெரியல. பேரெல்லாம் மாத்தி மாத்தி கூப்பிட்டா அவ என்ன நினைப்பா? இப்ப அவ இருந்திருந்தா அவளே கேட்டிருப்பா மம்மி பேர் என்னன்னு கேட்டிருப்பா. மம்மி பேர்லாம் அவளுக்கு தெரியும். நீ மாத்தி சொல்லி கொடுக்காம இருந்தா சரி. மூஞ்சி ஜாடையே சரியில்லையே. சளி பிடிச்சு மூக்கு ஒரு மாதிரி தொங்கி. அதெல்லாம் இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கா? நேத்து வேற ஒருத்தர் கேட்டாரு, நீங்க என்ன ஃபேஸ்க்கு அப்படி தேய்க்கிறீங்க? நல்லா ஃப்ரெஷ்ஷா பலப்பறேன். ஃப்ரெஷ் இல்லைங்க. பாத்தியா? டங்க் ட்விஸ்ட் ஆகுது பாரு. இல்லைங்க என்கிட்ட. டங்க் ட்விஸ்ட் ஆகுது பாரு. எலும்பு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லு. சொல்றேன்ல, டங்க் ட்விஸ்ட் ஆகுது. அந்த பமிங்கிற பேரு வேற ஏதாச்சும் சரி, பமி, பவி, பீமி இப்படி கூட மாறலாம். ஓ பீமிதியா நீ? அதென்ன ட்விஸ்ட் ஆகி வேற பேருக்கு போகுது. நீ சொல்லு, அப்புறம் இருக்கு. ஊரே பாக்குது பமி. பாக்கட்டும், ஊரே பாக்குது. இந்த மாதிரி நீ கூப்பிட்டு வந்து உங்க கட்டின புருஷனை அசிங்கப்படுத்துறல. நீ கட்டின புருஷன் வேற ஏதோ பொண்ணோட பேரெல்லாம் சொல்லலாம். அது ஏதோ பொண்ணு இல்ல, பழைய பொண்ணு. பழைய பொண்ணா? எந்த பொண்ணுங்க? உனக்கு தெரியாது? அப்புறம் ஏன் அந்த பேர் மட்டும் வருது? எந்த பேரு? சும்மா பேருன்ட்டு லூசு மாதிரி. அதான் லூசா தெரியுது உனக்கு. சொல்லு, இன்னொருக்கா சொல்லு.
இன்னொருக்கா சொல்லு. இன்னொருக்கா சொன்னா கை வராது, போன்லயே விழுகும். அந்த முன்னாடி நீட்டிட்டு நிக்கிற அந்த பல்லு உள்ள போயிடும். ஐரா கிட்ட இருந்து கடன் வாங்கி வச்சுக்கோ. நானு அது இல்ல டிட்டோ கை ரேக முதல் கொண்டு டிட்டோ. என் கை ரேக பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்துட்டு 100ல 99 பேருக்கு இருக்காது. இந்த மாதிரி இருக்கும், டிசைனா இருக்கும் பாக்குறது. 100ல 99 பேருக்கு இருக்காதுன்னு சொன்னாங்க. 100ல ஒருத்தனுக்கு தான் இருக்குன்னு சொன்னா போதும். ஐயோ பாத்தியா, இதேதான் கன்ஃபியூஷனா இருக்கும். இவன் கன்ஃபியூஷன்லயே இருக்கேன் ப்ரோ. நான் நேத்து காட்டன் இருக்குல்ல, யாரா அந்த பையன், அதுல கோளாறு பட்ட பையன் சொல்றல, அந்த மாதிரி ஒருத்தன் தான் சொல்றேன். நேத்துல இருந்தே வந்துட்டு ஒரு நினைப்பாவே ஒரு கன்ஃபியூஷனா. என்ன நினைப்பு உனக்கு? என்ன நினைப்பு உனக்கு? என்ன நினைப்புன்னு சொல்லு ப்ரோ. கார் ஓட்டிட்டு இருக்கேன், பாத்துக்கோ போய் சேர்ந்துருவே நீ. அதான் அப்ப சேர்த்துறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ. என்ன சொன்ன? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? 100ல 99 பேருக்கு இருக்காது. எப்படி இல்ல அவளுக்காச்சும் அறிவு வேண்டாம். யார்? ஐராக்கா? ஐராக்கு இப்ப சொல்ற பேரு நான் பாக்குறேன். உன் போன்ல ஏதாவது மெசேஜ் வந்தது தெரியட்டும். அப்புறம் இருக்கு ஃபர்ஸ்ட் விட்டுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இப்ப யூடியூப்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே வராங்க. நம்ம ப்ரோ நம்ம ஃபேமஸ் எல்லாம் எதுவும் ஆகல. ஐயோ 100 பேருக்கு தெரியுதா? அந்த 100ல அந்த பொண்ணா இருந்தா வந்துட்டு அப்படியே வலிச்சிட்டு வருது. பொண்ணே கிடையாது. எந்த பொண்ணு நீ சொல்ற? முன்னாடி வந்து ஒருத்தி வந்துச்சு இல்ல மெசேஜ் பண்ணிட்டு. ஓ அது ஃபர்ஸ்ட். அது 1 நம்பர். அதுதான் இது 6ஆம் நம்பர். வெக்கமே இல்லாம வருது. இத்தனை வருஷம் தெரியல யாருன்னு. இப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே வராளுங்க அப்படியே போனையும் தூக்கிட்டு மெசேஜ் பண்றதுக்கு. கோகோ கேம்ப். என்ன பண்ணி பேசுற நீ? இந்த மாதிரி லோக்கல் காய் மாதிரி பேசிட்டு இருக்க நீ. நான் லோக்கல் தான். ஓ இது உங்க ஊருங்கறனால நீங்க லோக்கல்னு சொல்றீங்க இல்லையா? என்னடி எல்லாம் உனக்கு வணக்கம் வைக்கிறாங்க வெளியே? நானே பயந்துட்டேன். இத பாத்துட்டு இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் சொல்றேன், மெசேஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோ, செருப்பாலே அடிப்பேன் நேர்ல பார்த்தா. இல்ல செருப்பு போட்டோ அனுப்பிச்சுட்டுருவேன். நானு ஏன் செருப்பு போட்டோவே எடுத்து அனுப்பிச்சுட்டுருவேன். நான் தான் புஷ்பா ஐரா இப்ப பண்றதா இப்படி. அந்த புஷ்பாவா? இல்ல சொன்னா நீ வேணும்ட்டு பண்றியா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு வந்தாச்சுல்ல. நீ சாப்பிட்டீல்ல? நல்லா சாப்பிட்டீல்ல? சாப்பிட்டியா இல்லையா? மனசால நான் சாப்பிடல. மனசால சாப்பிடல, வாயால தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. மனசுல யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த உலகத்துல. அத சொல்லல. மனசுல ஒரு நிம்மதி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படி எல்லாம் சாப்பிடும் போது. அது இல்லன்னா அதெல்லாம் வேஸ்ட். நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் அது வேஸ்ட். அந்த வளையல் கழட்டு. அது டைட் ஆயிடுச்சு, கழட்ட முடியாது. உனக்கு தான் பிடிக்கலையே அந்த வளையல். நீ அப்பப்ப இப்படி கேப்பன்னு தான் ஒரு சைஸ் சின்னதா வாங்கி போட்டிருக்கேன். குடு குடுங்க சொன்னா. இருக்கிற கோவம் பண்ணிட்டு இருக்க சுயல் நீயே. இது வேணும்ட்டு பண்றேன்னு தெரியுது, ஆனா அது கேக்குறப்ப எவ்வளவு எரிச்சலா ஆகுதுன்னு தெரியுமா? எங்கேயாவது ரன்னிங்லயே நான் இறங்கி போயிடுவேன் பாத்துக்கோ. பாக்குறியா நீ? ஓபன் பண்ணிட்டேன், இறங்கலாம். என்னடா பண்ற? பாட்டு பாடிட்டு இருக்கல. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டா? யாருக்கு தெரியும்? உன்னை வேறு கைகளால் தொட மாட்டேன், நான் தொட மாட்டேன், தொட மாட்டேன்.
சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்களோ. ஒரு திருப்புனா வச்சுக்கோ, நீதான் போய் விழுவேன். நான் எதுக்கு விழுகிறேன்? அந்த சைடு விழுகிறப்ப நீ தான் கீழே போயிடுவேன். அதுக்குள்ள நான் சாப்பிடுச்சிருப்பேன், எதுவுமே தீண்ட முடியாது. அப்புறம் நேத்து நைட்ல இருந்து ஒரே கனவுகளா போயிட்டு இருக்கு. நீயா அது பாத்தியா, நீ அது பேர் சொன்னது கூட பிரச்சனை இல்ல, நீயா கேட்ட பாத்தியா? கோழியோட தலை திருப்புற மாதிரி திருப்பி விட்டுருவேன். நீ இங்க இருந்து வந்த நம்ம வீட்டுல இருக்கிற வாத்துக்கு எப்படி நீளமா தலை இருக்கும், மாறன் எப்படி புடுங்கி எடுத்தான்னு தெரியுமில்ல, அந்த மாதிரி புடுங்கி எடுத்துருவேன்டா. நீ எங்க இருந்து வந்த? ஐயோ பாத்தியா, இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. நானே வந்துட்டு ஒரு மைண்ட் செட் ஆயிட்டு அப்படியே பாடிட்டு வந்து பண்ணிட்டு இருக்க. நீ இப்படி திருப்பினா பாடிட்டு வந்து இப்படி திரும்பி பார்த்தா இவ உட்காந்துட்டு இருக்கா. இறங்கி போடி முதல்ல கார்ல இருந்து. நீ போனா கார்ல இருந்து ஃபர்ஸ்ட். நான் போறேன். ஐயோ நானும் வரேன். என்ன வாடா.